இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். எப்போதும் சொல்கிற மாதிரி ஸ்கின் பிரைட்டனிங், லைட்டனிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கிளியர் ஸ்கின், அம்மா போட்ட தழும்பு, பிக்மெண்டேஷன், ஸ்கேர்ஸு, மார்க்ஸு, டார்க் ஸ்பாட்டு என்ன தான் ஸ்கின்னில் வந்திருக்குன்னே தெரியாது. தேமலா, இது என்ன பிடிச்சி போயிருக்கு நம்மளோட ஸ்கின்னில், கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது சின்னதாக ஒரு புள்ளி மாதிரி வந்திருக்கும், அப்படி படர்ந்து ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கும். இது என்னன்னே தெரியாமல் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாலும் என்ன க்ரீம் போடலாமா, நிறைய பேர் யோசிக்கிறது ஏதாவது க்ரீம் போடலாமா, என்ன க்ரீம் போட்டாலும் சரியாக மாட்டேங்குதே, என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளோட ஸ்கின்னை நம்ம கேர் பண்ணலை, ரொம்ப நாளாகவே அதை டீப்பாக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம். அதுதான் இதுக்கு வந்து மெயின் ரீசனாக இருக்குது. இந்த மாதிரி நான் காட்டிகிட்டு இருக்கிறதுல உங்களோட ஸ்கின் டைப் வந்து எந்த மாதிரி இருக்குது, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு பர்மனண்ட்டான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன், க்ளீனிங். ரொம்ப சிம்பிளான ஒரு பர்மனண்ட் ஹெல்த்தியான சொல்யூஷன் அதுவாக மட்டும்தான் இருக்கும். நம்ம காலையில் எந்திரிச்சதுமே ஃபேஸ் பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே போயிடும், என்னடா நம்மளோட ஸ்கின்னு அப்படிங்கிறத மாதிரி தான் ஆரம்பிப்போம். ஆனால் நம்ம காலையில் எந்திரிச்சோடனே நம்மளோட ஸ்கின் கொஞ்சம் கிளியராக, எந்த ஃபில்டர் எந்த மேக்கப் எதுவுமே இல்லாமல் நம்மளோட ஸ்கின் நல்லா கிளியராக க்ளோவிங்காக இருந்தால் ஒரிஜினல் ஸ்கின்னு எப்படி இருக்கும், அதுவே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்கும் நம்மளுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதுதான், கமலி நேச்சுரல்ஸோட கிளியர் ஸ்கின் பவுடர். இது வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்க பவுடருங்க. நிறைய பேரோட ப்ராப்ளம்காகவே புதுசாக லான்ச் பண்ணியிருக்க பவுடர். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு ஃபேஸில் டிஸ்கலரேஷன் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, அம்மா போட்ட தழும்பு இன்னும் மறையவே இல்லை, எனக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டு போன மார்க்ஸ் வந்து இருக்குது, ஸ்கேர்ஸ் நிறையா இருக்குது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கணும், கண்டினியூவாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் இதை அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹெல்த்தியான பவுடர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த அம்மா போட்டவங்களுக்கு அந்த கடைசி தண்ணி ஊற்றுற ஸ்டேஜ்லலாம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீம் மஞ்சள்லாம் அரைச்சி போடுவாங்க. அப்படி நீங்கள் போட்டிருக்கீங்க கண்டினியூவாக அதையே நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த அம்மா போட்ட தழும்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அது கொஞ்ச நாளிலே மறைஞ்சிரும். நிறைய பேருக்கு அதுக்கு மறையாத ரீசனே நீம் மஞ்சள் பேக்கை வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு கூட கண்டினியூ பண்ணலை, நீமையும் மஞ்சளையும் அரைச்சி போடுறதே இல்லை. அது போட்டிருந்தாக்கன்னா அப்போவே அது வந்து சரி பண்ணியிருக்கலாம். அது ஒரு தழும்பு மாதிரி ஃபேஸில் வந்து இருந்திருக்க சான்ஸே இல்லை. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கமலி நேச்சுரல்ஸோட கிளியர் ஸ்கின் பவுடர். ஃபுல் அண்ட் ஃபுல் நீம் குட்னஸ் கொண்ட கிளியர் ஸ்கின் பவுடர் உங்களுக்காகவே பார்த்து பண்ணது. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்கிறதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நீம் மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ், இது கூட மஞ்சள். முன்னாடி சொன்ன எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான பவுடருங்க. செம்ம ஸ்மெல் இருக்கும், டெய்லியும் தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் வேறு ஏதாவது பேக் போடுறீங்க, அதாவது கமலி நேச்சுரல்ஸ்லேயே நீங்கள் ஆயிலி ஸ்கின் பவுடர் போடுறீங்க, பிரைட்டனிங், க்ளோவிங் என்ன போடுறீங்கனாலும் பிக்மெண்டேஷனுக்காக டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் இதை நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இது வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும், ஸ்கின்னை லைட்டனிங் பண்ணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஸ்கின்னை இதை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். உங்களோட பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக கிளியர் பண்ணும். ஒரே நாளில் ஒரே வாரத்தில் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மந்த்துக்குள்ளே உங்களோட ஸ்கின்னை கிளியர் ஸ்கின்னாக இது மாற்றி தரும், கண்டிப்பாக மாற்றி தரும். இதை விட ஒரு பெஸ்ட்டு உங்களுக்கு ரெமடி வந்து இருக்கவே இருக்காதுங்க. அடர்த்தியாக பிடிச்சி போன நம்மளுக்கு அம்மா போட்ட தழும்பையே இது கிளியர் பண்ணும். அப்படின்னா நம்ம ஸ்கின்ல அப்பப்போ வந்துட்டு போகிற இந்த பிக்மெண்டேஷன், ஸ்கேர்ஸ் இது எல்லாத்தையுமே இது சூப்பராக சரி பண்ணும். ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் எடுத்தால் போதும். அது கூட கொஞ்சமாக தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே வேணாம். இப்போ நான் எடுத்திருக்கிற அளவு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும், ஃபேஸ்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. பாடியில் வேறு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நெக்கில் இருக்குது தழும்பு இருக்குது, அதாவது அம்மா போட்ட தழும்போ இல்லை வந்து ஸ்கேர்ஸோ இருக்குது, பிக்மெண்டேஷனோ இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போதே நெக்கில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கின் நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணி சின்னதாக ஒரு பிரைட்னஸும் போட்ட அன்னைக்கே உங்களுக்கு வந்து இது கொடுக்கும்.
ஃபேஸில் வந்து நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் மஞ்சள் இருக்குது, மஞ்சள் பிடிச்சிக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது எல்லோ டோனாக உங்களை வந்து ஆக்காது. எல்லோ டிண்ட் வந்து இருக்கும், ஆனால் எல்லோ டோனாக உங்களோட ஸ்கின்னை மாற்றிடாது. ஸோ வந்து யார் வேணால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லா ஃபேஸ் பேக்ஸு, ஃபேஷியல்ஸ் எல்லாமே நான் ஈவினிங்கில் தான் பண்ண சொல்லுவேன். அது இன்னுமே பெட்டர் ரிசல்ட் வந்து இருக்கும். ஏன்னா சன்னில் எக்ஸ்போஸ் ஆகாது, ஸ்கின் கருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. அதனால் நான் ஈவினிங்கில் தான், இதுன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே அதுதான். எல்லா ஃபேஷியல், எல்லா ஃபேஸ் பேக்ஸ் எல்லாத்துக்குமே அதுதான். ஃபேஸ் நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இதை தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் பிரைட்டனிங் ஃபேஷியல் பண்ணுறீங்க, அது கூடவே ஜஸ்ட்டு நீங்கள் கடைசியாக இது ஒரு பேக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாலிஷ் பண்ணாலுமே ஸ்கின் வந்து சூப்பராக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப்பு வந்து கமலி நேச்சுரல்ஸோட பிரைட்டனிங் ஸ்க்ரப்போ லைட்டனிங் ஸ்க்ரப்போ தாராளமாக அது ஒரு ஃபேஷியல். அதே ஸ்க்ரப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா திக் லேயராக போட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது கடைசியாக ஒரு பேக்காக கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் க்ளோவிங் பவுடர் ஃபேஷியலும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக் லேயராக போட்டுட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லா பேக்குமே நம்மளுக்கு 10 மினிட்ஸில் ட்ரை ஆகிடுங்க. அதுக்கு மேலே அதிகமாக விட வேணாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்கின்ல சின்னதாக ஒரு பிரைட்னஸ், ஒரு கிளென்சிங், நல்லா ஒரு கிளென்ஸ் பண்ணியிருக்க ஒரு பிரைட்னஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இன்னொன்று வந்துட்டு ஸ்கின் நல்லாவே கொஞ்சம் க்ளோவாகவும் இருக்கும். நம்மளுக்கு பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் நல்லாவே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 3 டேஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளால் ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுங்க. ஏன்னா இந்த நீமோட குட்னஸ் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி அலர்ஜி எதையுமே கொண்டு வராது. ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும், கிளியராக க்ளோவாக இருக்கும். கிளியர் ஸ்கின் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா இந்த ஒரு பேக்கை கண்டினியூவாக போட்டால் போதும். நம்ம இதை தாராளமாக பேபிஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நல்லது தான். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கமலி நேச்சுரல்ஸில் நீங்களுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் டைப்புக்கு என்ன யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே என்கிட்ட சஜஷன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு என்ன தேவைப்படுங்கிறத நான் உங்களுக்கு சஜஷன் கொடுப்பேன். அதுபடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கின்னையும் கிளியர் ஸ்கின்னாக க்ளோவிங்காக அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இது எல்லாமே கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக நம்மளுக்காகவே பக்கமாக எழுதி அனுப்பின ஃபீட்பேக்ஸுங்க இதுக்கு முன்னாடி ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறமே நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டோரிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. யாரெல்லாம் வந்துட்டு நிறைய ஸ்டோரியாகவே சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற அப்டேஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அங்கே ஒரு லைக் பட்டனும் இருக்குது, மறக்காதீங்க.